தெரியாத கல்யாண வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திருன்னு முழிக்கிறாங்க, யாரா அது வைங்க அப்படின்னு. இந்த வீடை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் வெளியில் யாருமே காணும், உள்ளே யாரும் இருக்காங்களான்னு தெரில. இங்கே பாருங்கள், மாடு கட்டிட்டு இருக்கு பாருங்கள். அந்த மாட்டு சாணம் வாசனை வந்து வருது, நிறைய மாட்டு சாணம் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து உள்ளே போய் பார்ப்போம் நம்ம. எனக்குமே பயமாக இருக்குது, யாரும் இருக்காங்களா இல்லை நம்ம வந்து புதுசாக யாரும் வீட்டுக்குள்ளேயும் போனாலும் ஏதாவது சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, வீட்டை சுற்றி முற்றியும் ஃபுல்லாக வந்து மாடு தாங்க கட்டியிருக்காங்க. ஆனால் ஆட்களை வந்து யாரையுமே காணும். இப்போ என்ன பண்ணுறது, தெரியாத வீட்டில் நம்ம வந்து உள்ளே போகிறதும் தப்பு. ஃபஸ்ட்டு வந்து மொபைல் லைட்டு வேணும், ஏன்னா சரியான இருட்டாக இருக்கும் உள்ள. இந்த கட்டியிருக்கல மாடு, இது வந்து வின்டர் சீசனில் உள்ளே போயிடும். ரொம்ப ஒரு குறுகலாக இருக்குது, உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பா हाँ दादी, क्या नाम है? देव देवकु देवी. देवकु देवी. सो इवங்க வந்து பேர் வந்து देवकु देवी. तो आपकी उम्र कितनी है? हाँ, पता नहीं. समझा नहीं, क्या बोल रहे हैं? पता नहीं, उम्र पता नहीं. ஸோ வயசே தெரியாதான் அந்த அளவுக்கு வந்து. அவங்க வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க கேமராவை. பாருங்க பாருங்க, பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ரோஜா இதழ் மாதிரி எல்லாம் எவ்வளோ கலராக இருக்காங்க. இதுவே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா நேரம் குடைக்குள் மலை உனக்குள் நான் அப்படின்னு சொல்லிட்டு கவிதையாக சொல்லி விசாரம் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஹிமாச்சல் பிரதேசில் மணாலி அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து அந்த இடும்பி டெம்பிள் கோவில்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே தெரியுமா போகிறோம்? இப்போ இங்கே மணாலிலேருந்து நான் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு போகிறேன். அந்த வில்லேஜில் ரொம்ப ஒரு 400-500 வருஷம் பழமையான வீடுகள்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து அங்கே ஹிமாச்சல் பிரதேசில் ராக் கல்ச்சரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக இப்போ நான் இங்கே வந்து நடந்து போயிட்டுருக்கேன். இதுதான் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கான வழி. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். போகிற வழியில் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வரும்போது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். வாங்க அப்படியே இந்த வில்லேஜை நோக்கி போகலாம். தமிழ்நாட்டுக்காரங்க 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க வந்து பேர் சொல்லுங்கள். அவங்க வந்து பேர் வந்து வெற்றி, வேலூர்லேருந்து வந்துருக்கு. வெற்றி, வேலூர்லேருந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. திருப்பி நான் அவங்களுக்கும் வந்து ரீப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் யதார்த்தமாக வந்து மீட் பண்ணோம். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம இவங்க கூடவே வந்து அந்த வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம். கீழே பாருங்கள், ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வந்து பாலத்தை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம வந்து அந்த சைடு போயிடுவோம். அதே மாதிரி 2 பாலம் இருக்குது பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் வந்து ஒரு 15-20 நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து சரியான ஸ்னோவாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மேலேருந்து பார்த்தோம்ல, கீழே இறங்கி வந்திருக்கோம். இதுதான் ஆறு. இது வந்து ரொம்ப ஒரு டேமேஜ் ஆன பாலங்க, அது உடஞ்ச நிலையில் தான் இருக்குது. அதில் தான் வாகனங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை காட்டுற பாருங்க, இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து இந்த வீடுலாம் அப்படியே வந்து அந்த இடத்துல பாதி வந்து தொங்கிட்டு இருக்குங்க. சும்மா நிலச்சரிவு ஆணிச்சா இல்லை வந்து இந்த மண்ணெல்லாம் எடுத்தாங்களா அப்படின்னு தெரில. மேலே பாருங்களேன், அங்கே பார்த்தீங்களா அந்த ஒரு வீடு மாதிரி கீழே சாஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஒரே ஒரு 2 பாறையில தான் அந்த மொத்தம் அந்த வீடுகள், அங்கே மேலே வந்து நிறைய கடைகள்லாம் அந்த பாறை மேலே தான் நிற்கி. இந்த பாறை மட்டும் ஸ்லிப் ஆனிச்சு அப்படின்னா எல்லாம் வந்து கீழே வந்து விழுந்துடும். வாங்க அப்படியே எங்கிட்ட பார்ப்போம். அங்கே பாருங்கள், ஆறு மேலேருந்து காட்டணும்ல, இதுதான் அந்த டேமேஜ் ஆன பாலம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஸ்லோப் மாதிரி சாய்வலாக போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த படிக்கட்டு வழியாக நடந்து போனோம் அப்படின்னா அந்த பழைய வீடுகள்லாம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு பார்த்தா கூட தெரியும் எவ்வளோ ஒரு பழமையான வீடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து மேற்கூரையை பாருங்களேன், எப்படி அந்த கல்லை வச்சு அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. இது வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து நேபாள் சைடுலாம் பார்த்தோம். ஆனால் நேபாள் சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே வந்து அந்த ஸ்லைடாக இருக்குல்ல, உடஞ்ச கல், அதை வச்சு அடுக்கி அந்த கூரையெல்லாம் வச்சுருக்காங்க. விறகெல்லாம் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன், எல்லாம் வந்து பனி காலத்துக்காக. கைஸ் இங்கே பார்த்தீங்களா ஒரு வீடை எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு. அந்த கலராக வந்து பல்பெல்லாம் போட்டு, அந்த நம்ம ஊரில் சீடியெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த சீடியெல்லாம் எடுத்து மாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு வீடு தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அந்த சைடு வந்து மாடெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பர்மிஷன் கிடச்சிதுன்னா உள்ளே போய் பார்ப்போம். இந்த வீடை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் வெளியில் யாருமே காணும், உள்ளே யாரும் இருக்காங்களான்னு தெரில. இங்கே பாருங்கள், மாடு கட்டியிருக்கு பாருங்கள். அந்த மாட்டு சாணம் வாசனை வந்து வருது, நிறைய மாட்டு சாணம் தான் இருக்குது.
ப்ளஸ் வந்து உள்ளே போய் பார்ப்போம் நம்ம. எனக்குமே பயமாக இருக்குது, யாரும் இருக்காங்களா இல்லை நம்ம வந்து புதுசாக யாரும் வீட்டுக்குள்ளேயும் போனாலும் ஏதாவது சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. எல்லாத்துலேயுமே கலர் கலராக இருக்குது பாருங்கள், பெயிண்ட்லாம் அடித்து வச்சுருக்காங்க. சும்மா நம்ம வீட்டிலலாம் வேஸ்டேஜ்லாம் கிடக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அந்த பாட்டில்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் வந்து சிடி, இது வந்து மாட்டுக்குக்கான நம்ம கொட்டாய் வச்சுருப்போம்ல, அதனால் அது மாதிரி வந்து மாட்டு கொட்டாய்ங்க. இது உள்ள வந்து ஃபுல்லாக வந்து பில்லு மாதிரி தான் கிடக்கு, அந்த வைக்கோல்லாம் கிடக்கு. இங்கே பாருங்கள் மாடை ரொம்ப குளிர்காலத்தில் உள்ளே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் மாட்டை. வாங்க இப்போ போயிட்டு கேட்டு பார்க்கலாம். நிறைய ஆப்பிள்லாம் கிடக்கு, பழைய ஆப்பிள் நினைக்கிறேன். कोई है क्या भाई? பாய். ஸோ உள்ளர வந்து யாரையுமே காணுங்க, கூப்பிட்டு பார்த்தாச்சு யாருமே வரல. இப்போ என்ன பண்ணுறது, தெரியாத வீட்டில் நம்ம வந்து உள்ளர போகிறதும் தப்பு. வாங்க அப்படியே வந்து வெளியில் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம வந்து எடுப்போம். வீட்டை சுற்றி முற்றியும் ஃபுல்லாக வந்து மாடு தாங்க கட்டியிருக்காங்க, ஆனால் ஆட்களை வந்து யாரையுமே காணும். இங்கேயாவது இருப்பாங்களா? எல்லா இடத்துலையும் டோர் இருக்குது. வீட்டை பார்க்குறதுக்கு அலவுடு கிடையாதான், வெளியிலேருந்தே வேணாலும் பார்த்துங்க, வீட்டுக்குள்ள உள்ளரெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு அலவுடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டுட்டு வந்தாச்சு. சரி பார்ப்போம், இதே மாதிரி நிறைய வீடுகள் இந்த சைடு இருக்கும், வாங்க பார்க்கலாம். இந்த வீடும் 400 வருஷம் வந்து பழமையான வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டோட ஓனர் வந்து அங்கே இருக்காங்க. வீட்டோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியிலேருந்து வீட்டை வந்து பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உள்ளே வந்து அலவுடு கிடையாதான். மாடி எப்படி வச்சுருக்காங்கன்னா சும்மா இந்த மாதிரி தான் ஏணி மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் அவங்க வந்து ஏணி மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நடந்து கால் வச்சு நடந்து போகிறதுக்கு, ப்ளஸ் வந்து மேலே வந்து ரூம்லாம் இருக்குது. இன்னொரு விஷயங்க, இவங்க வந்து இந்த பாருங்கள், இது வந்து என்ன தெரியுமா, மரக்கட்டை. இடையில வந்து மரக்கட்டை வச்சு பில்லர் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. அந்த கோவில் ஒன்று பார்த்தோம்ல, அதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து மரம் தான். அதை எப்படி பில்டு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதையும் பில்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, மரத்துலேயே உள்ள கட்டின வீடு வந்து 500 வருஷம் 400 வருஷத்துட்டு இருக்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இவங்க வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்துவாங்கள்ல, அந்த பொருட்கள் எல்லாமே உள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் வந்து மாடு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, மாடு வந்து கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வீடுங்க அது. அந்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு வந்து கட்டியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் டோர் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் போல் இருக்குது. ப்ளஸ் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. மாடுகளையும் உள்ளே வந்து கட்டிடுவாங்களாம் இவங்க குளிர்காலத்தில். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஆப்பிள் மரம் தான். அந்த சைடு இருக்குல்ல, ஃபுல்லாகவே வந்து ஆப்பிள் மரம் தான். என்ன ஒன்று அப்படின்னா, சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளையெல்லாம் வந்து வெட்டி விட்டுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். எதனால அப்படின்னா, அடுத்த சீசனுக்கு வந்து இந்த இதெல்லாம் வெட்டி விட்டால் தான் அது வந்து கிளை வெடித்து ஆப்பிள் வந்து வரும் அப்படிங்கிறதுனால. இது வந்து நிறைய இடத்துல நீங்கள் வந்து வரும்போது மணாலி வந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இதை பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து இலையெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் கொட்டி போயிருக்கும். இந்த சீசனில் வந்து இலை கொட்டி போயிடும். அங்கே பார்த்துங்க, எதுலேயுமே இலை இருக்காது, ப்ளஸ் வந்து கழிச்சு விட்டுருக்காங்க. இப்படியே அந்த வழி போகுது, அது வழியில் போய் பார்ப்போம். நிறைய வீட்டில் வந்து உள்ளே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க போய் பார்க்குறதுக்கு. இதுவே நேபாளாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்கலாம் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து இல்லை. இங்கே பாருங்கள், ட்ரைனேஜ் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய இடத்துல வேலை நடந்துகிட்ருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே அங்கே எல்லா இடத்துலையும். இங்கே பாருங்களேன், ஆப்பிள் மரத்தை கிட்டே இருந்து காட்டுறேன். இந்த இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் மாதிரி. அப்போ தான் வந்து ஆப்பிள் வந்து அந்த சீசனில் நல்ல பெரிய ஆப்பிளாகவும் சைஸாகவும் ஒரே மாதிரியான சைஸாகவும் வரும் அப்படிங்கிறதுனால. அந்த கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்கள், சின்ன சின்ன கிளையெல்லாம். கீழே வந்து என்ன அப்படின்னா, அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த விவசாயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து மிதிச்சிடாமல் வரணும். அங்கே பாருங்கள், ஒரு லேடி வந்து இதெல்லாம் கொத்திட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அண்ணனை பார்த்தீங்களா, நான் சொன்னல அந்த ஆப்பிள் மரத்தில் அந்த இதெல்லாம் கழிச்சு விடுவாங்கன்னு, கட் பண்ணி விடுவாங்கன்னு. இங்கே பாருங்கள், கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. साइज अच्छा आएगा ना? हाँ हाँ. ஸோ பாருங்கள், இது எதனால அப்படின்னா, சீசனுக்கு அந்த ஆப்பிள்லாம் வரும்ல, அப்போ வந்து சைஸ்க்காகவும் ப்ளஸ் வந்து நிறைய வந்து காய்க்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, கட் பண்ணியிருக்கு, இது கட் பண்ணியிருக்கு நிறைய இடத்துல. ஆனால் ஆப்பிள் மரம் வந்து சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்பிள் மரங்கள் நிறையா தான், பெரிய ஒரு ஆப்பிள் மரமெல்லாம் இருக்காது, சின்னதாக இது வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. இது இன்னும் கட் பண்ணாதது, அந்த க்ரீன் லீஃப் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இப்போ கட் பண்ணி விட்டுருவாங்க.
சீசன் டைமில் ஆப்பிள்லாம் வரும்ல, அப்போ வந்து 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரிலாம் விற்க மாட்டாங்க. 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி தான் விற்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து நேபாளெலாம் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் 1 கிலோ 2 கிலோ இங்கே வாங்கணும் அப்படின்னா ஒரு ₹50 ₹60 இந்த ரேட்டு தான். லாஸ்ட்டாக நான் வந்து நேபாளில் வாங்கும்போது இதே ரேட்டு தான் இருந்தது. பழைய வீடு இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன், எங்கேயும் பார்க்க முடியுமா அப்படின்னு. இவங்க ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. பார்ப்போம். ஓ, இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஆப்பிள் மரம் தாங்க. ஓ, மே ஜா சக்தா ஹூம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவங்களோட தானா, இவங்க வந்து போய் தாராளமாக பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து ஸ்னோ டைமில் ஃபுல்லாக வந்து இங்கே ஸ்னோ இருக்குங்க. நீங்கள் வந்து நிறைய இடத்துல இங்கே வந்து ஸ்னோ பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எல்லா மரத்துலையும் ஆப்பிள் காய்ச்சி தொங்கியிருக்கும். இன்னொரு விஷயங்க, அங்கே போய் கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்துருப்பீங்க ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆப்பிள் மரம் இருக்குல்ல, ஓகே இது இருக்குல்ல, இது வந்து வெஜிடபிளுக்கானது, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் காலை வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அதில் காலை வைக்க போகிறதில்ல. இங்கே நிறைய வந்து குருவி, இந்த பறவைகளோட சத்தம் கேட்டுகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் இதை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா, ஸோ குருவி கூடு நல்லா இருக்குல்ல. இது மாதிரி எல்லாத்துலேயும் தொங்க போட்டிருக்காங்க. அங்கே ஒன்று தொங்க போட்டிருக்காங்க, இங்கே ஒன்று. அந்த குருவியோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் வீடு இருக்குது, இதை போய் பார்க்கலாம். யாரும் இருக்காங்களா? அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரியான வீடு தான். எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் அவங்க வந்து கட்டியிருக்காங்க. கீழே வந்து அந்த டோர் வச்சு ரூமு, ப்ளஸ் மேலே வந்து அந்த மாடி மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் தான் இருக்குது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெரி வெரி ஓல்டுங்க. 400-500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடு. கீழே மாட்டு கொட்டாயி, மேலே வந்து ரூமு, அதுக்கு மேலே கிச்சன். இது உள்ளே போய் பார்க்கலாமா? இப்போதைக்கு யாரும் இல்லை, அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்தோம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து மொபைல் லைட்டு வேணும், ஏன்னா சரியான இருட்டாக இருக்கும் உள்ளே. இந்த கட்டியிருக்குள்ள மாடு, இது வந்து வின்டர் சீசனில் உள்ளே போயிடும். ரொம்ப ஒரு குறுகலாக இருக்குது, உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பா வா, ஆனால் நல்ல ஒரு வார்மாக இருக்குங்க உள்ளே. குளிரே தெரில, அந்தளவுக்கு வார்மாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு சின்ன வீடு. இதுதான் சொன்னல, இந்த மாடெல்லாம் உள்ளே கட்டி வைப்பாங்கன்னு, இதுதான் அது. உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மாட்டு சாணம் ப்ளஸ் வந்து அந்த வைக்கோல் இந்த மாதிரி தான் இருக்குது. விறகு இதெல்லாம் வந்து வச்சுப்பாங்களாம். இங்கே பாருங்கள், உள்ளே தெரியுதா மாட்டு சாணம். ஸோ அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து உள்ளே வந்துட்டு திருப்பி போகிறது தான் கஷ்டம், இடிக்காமல் போகணும். கொஞ்சோண்டு இருக்குது. நம்ம ஊர்லலாம் அந்த கோழி கொடப்புக்கு வந்து எப்படி துணோண்டு வச்சுருப்பாங்கள்ல கோழி போகிறதுக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு மாடெல்லாம் உள்ளே வராது. கண்ணுக்குட்டி இந்த மாதிரி கொண்டாந்து வந்து உள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், உள்ளே வந்து விறகு வச்சுருக்காங்க. மேலே நிமிர்ந்தோம் அப்படின்னா தலை இடிக்குது. இது வந்து மேலே வந்து மாடி அந்த மாதிரி மேலே போகிறது. ஆனால் தற்சமயம் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து வியர்க்குதுங்க, சரியான வியர்க்குது. வெளியில் போயிடுவோம். ஸோ வாங்க மேலே வந்து ஏறி பார்க்கலாம். இங்கேயும் வந்து நல்லா நிமிர்ந்து போனோம் அப்படின்னா தலை இடிக்குங்க. ஸோ இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்க பாருங்க. தாதி பையா எசமே கர் தேக்னே ஆயா. ஷூ எல்லாம் கழட்டி போட்டு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த மேல் மாடியில் உள்ள இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான கதவு எவ்வளோ தெரியுமா இருக்குது? இதுதான், சின்னோண்டா இருக்குல்ல, இது வழியாக தான் நம்ம வந்து குமிஞ்சு உள்ளே போகணும். இங்கே பாருங்கள், இதுதான். வாங்க உள்ளே போகலாம். இப்படி தான் குமிஞ்சு உள்ளே வரணும். कितने साल पुराना है ये? 400 साल, அதாவது 400 அப்படின்னா 400-500 வருஷம் பழமையான வீடு இது. உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறேன். படுக்கையெல்லாம் வந்து விரித்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து படுத்து தூங்குறதுக்கு. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு சின்ன டிவி இருக்குது. சின்ன டிவினா இது வந்து ரீசெண்டாக உள்ள டிவி. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் டிவி எல்லாம் கிடையாதான். இது வந்து மேலே போகிறதுக்கான அந்த பாதை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து வுட்டு தான், மரம் தான். ये गर्म करने के लिए क्या?
आग जलाते हैं ना हाँ हाँ लकड़ी से। अच्छा தமிழ்நாட்டிலலாம் அந்த களிமண் வீட்டெல்லாம் பூசியிருப்பாங்கல்ல களிமண்ணை வச்சு அதுதாங்க இது हाँ मिट्टी है इसका हाँ मिट्टी है ना पत्थर मिट्टी लकड़ी। ஏன்னா வாசனை வருது இப்படி சும்மா இது பண்ணிவிட்டு மோந்து பார்த்தோம் அப்படின்னா களிமண் வாசனை அந்த மண் வாசனை இருக்குல்ல அதுதான் வருது இதுதான் உங்கள் வீடு ரொம்ப சின்னமாக இருக்குல்ல ஆனால் இன்னொரு விஷயங்க இதை தாண்டி நம்ம வந்து மேலே போகலாம் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மேலேயும் போய் பார்க்கலாம் மேலே வந்து கிச்சன் இருக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு பர்சனல் ரூம் மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ரூம் இவங்களுக்கு கிச்சனு இதெல்லாம் வந்து மேலே அதையும் நான் வந்து காட்டுறேன் முதல்ல சொல்லியிருந்தால இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறணும்னு அதுதான் அது இங்கே பாருங்கள் கிச்சனை வாவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஆனால் என்ன ஒன்றுனா நிமிந்து தான் தலையை நிமித்த முடியாது நிமித்தணும் அப்படின்னா டங்குன்னு தலையில் இது அடிக்கும் இங்கே பாருங்க பின்னாடி தெரியுதுல்ல இடிச்சுக்குவோம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே தான் சமைக்கிறது இங்கே பார்த்தீங்களா இப்போ நம்ம அந்த வீட்டோட டாப்பில் தான் இருக்கோம் ஆனால் இவ்வளவுக்கும் ரொம்ப குளிர்லாம் தெரில இங்கே மிதமான ஒரு வெப்பநிலையில் தான் இருக்குது அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரில ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதில் தான் நம்ம வந்து நடந்து போனோம் இன்னொரு விஷயங்க இங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப வயசானவங்க தான் இந்த படிக்கட்டில் கீழே இறங்கி போகிறாங்க வர்றாங்கல்ல அவங்க வந்து ரொம்ப வயசானவங்க ப்ளஸ் வந்து இவங்களோட ஒய்ஃபும் ரொம்ப வந்து வயசானவங்க நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மாடிப்படி ஏறி ரொம்ப வந்து பயப்படுவோம் இவங்க வந்து இவ்வளோ ஒரு நேரமான இப்போ செங்குத்தான படிக்கட்டில் இந்த வயசான காலத்தில் எப்படி இந்த மேலே ஏறி வந்து இங்கே சமைச்சு திருப்பி வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்களாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கீழே போவாங்களாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நமக்கு வந்து வர்றதுக்கே ரொம்ப ஒரு பயமாக இருக்குது கீழே ஏறி வர்றதுக்கு இங்கே பாருங்கள் இதுதான் கீழே போகிறதுக்கான பாதை ஓகே ஆஹா இப்போ என்ன தெரியுமா பண்ணணும் தலையை ரொம்ப டவுன் பண்ணணும் இந்த அளவுக்கு தலையை டவுன் பண்ணால் தான் நம்ம வந்து இங்கே வரலாம் வெளியில் வந்தாச்சு இவங்களோட தாத்தா அவங்களோட தாத்தாலேருந்து இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் அப்போ பார்த்துங்க இவங்களுக்கே எவ்வளோ வயசாச்சுன்னு பார்த்துங்க இவங்களோட தாத்தா வாழ்ந்த வீடு அவங்களோட தாத்தாவும் வாழ்ந்த வீடு அப்போ வந்து கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறையாக வந்து இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள் அப்பப்போ சின்ன வந்து டேமேஜ் ஆனிச்சு அப்படின்னா சின்ன வந்து மாடிஃபை பண்ணிக்குவாங்களாம் வீட்டை வந்து மேலே பார்த்தீங்களா கல்லை நான் சொன்னேன்ல அந்த பத்தர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சின்ன அந்த பாறைகள் இருக்குல்ல அதுதாங்க இது வந்து கூரையே நீங்கள் மேலே நான் கிச்சனுக்கு போனோம்ல அப்போயும் இந்த மாதிரி மேலே இந்த கல் தான் வச்சுருந்தாங்க மேலே நம்மள மாதிரி கூரை இதெல்லாம் வந்து போடுறதோ இல்லை வந்து சிமெண்ட் வச்சு கட்டுறதோ அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி கல் தான் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வருமே அப்படின்னு தானே யோசிப்பீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் மழை பெஞ்சினா தான் தண்ணி இந்த பாருங்க கேப்பெல்லாம் இருக்குது தண்ணி உள்ளே வந்துருமேனு அதை தான் நானும் அவங்கள்ட்ட கேட்டேன் ஆனால் தண்ணி வந்து உள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில நேரத்தில் வரும் ஒரு சில நேரத்தில் கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறாங்க அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இதில் வந்து தண்ணி உள்ளே வராமல் இருக்கும் அப்படின்னு தண்ணி உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே பாருங்களேன் உங்களோட திங்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து உட்டு மரக்கட்டை எல்லாமே வந்து ஊறி போயிடும் ஸோ இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு வயசான ஒருத்தவங்க தான் இருக்காங்க அவங்களும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வேறு யாராவது இருப்பாங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலாம் இந்த சைடு போய் பார்க்கலாம் இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு இது வந்து கோவில் நினைக்கிறேன் நமஸ்தே ऐसे कुछ देख सकता हूँ मैं हाँ और छोटू क्या नाम है ये छोटू का क्या नाम है इसका नाम है हान रो रहा है हाय हाथ मिलाओ चल चिकन कर हाथ मिलाओ नाम बताओ ஸோ இவங்ககிட்ட வந்து ஒரு 2 நிமிஷம் பேசலை நம்ம வந்து முகம் கொடுத்து பேசலை அப்படின்னா உள்ளே வந்து இவங்க ஏதாவது நினைப்பாங்க பார்க்க விட மாட்டாங்க அதனால தான் நின்று ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வர்றது எல்லாம் வந்து பனி காலத்தில் ஸ்டோரேஜ் இதெல்லாம் விறகு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பனி காலத்தில் இங்கேயும் வந்து ஸ்னோஃபால் ஆகுமா இன்னும் ஒரு 15 days 20 days வெயிட் பண்ணால் பார்த்தா தெரியும் அப்படி நம்ம வந்து இங்கே மணாலிலே இருந்தோம் அப்படின்னா ஒரு 15-20 days ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பனியை பார்க்கலாம் இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்கல்ல இதை தான் நம்ம வந்து மேலே முதல்ல பார்த்தது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தால மேலே வந்து இந்த பாறை கற்களாக வச்சுருக்காங்க அப்படின்னு இதுதான் அது நமஸ்தே தாதிமா
बर्फ़ गिरता है तब वो गाय सब वो अंदर चला जाता है क्या? हाँ, लेकिन अभी कोई यहाँ घर में कोई नहीं रहता ना? हाँ। வயசில் ரொம்ப முதிர்ந்தவங்க இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தீங்க அப்படின்னா என்கிட்ட காமிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இவங்க தான் அவங்க. हाँ दादी, क्या क्या नाम है? देव देव को देवी देवको देवी. तो ஸோ இவங்க வந்து பேர் வந்து देवको देवी. ஸோ आपकी उम्र कितनी है? हाँ, पेतल है समझा नहीं, क्या बोल रहे हैं? कहते पता नहीं, उम्र पता नहीं. ஸோ வயசே தெரியாதான் அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க கேமராவை. हाँ பாருங்க. छोटा कमरा है ये आप जो दिख रही है देखिए, आपकी फोटो तस्वीर आ रहा है. हाँ, जब वीडियो में आएगा तो आप देख सकते हैं. हाँ देगा क्या ஸோ நம்ம போயிட்டு வீடுகள்லாம் பார்த்துட்டு வரையும் நம்ம அந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். வாங்க அப்படியே வேறு இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ அங்கே மேலே வந்து கல்யாணம்னு நினைக்கிறேன், நாளைக்கு தான் கல்யாணமா, இன்றைக்கி வந்து சும்மா ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வந்து மேலே வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். இது வழியாக தான் ஏறி போகணும். கீழே வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, இன்வைட் பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, என்ன சத்தம் அப்படின்னு கேட்கவும் அவங்க சொன்னாங்க மேலே வந்து நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன், சாப்பிட்றதுனா சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த வழி தான் கை கழுவிட்டு வாங்க சாப்பிட உட்காரலாம். ஆனால் கை வந்து கழுவுறது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இது வந்து ஹாட் வாட்டர்னு நினைக்கிறேன். ஹாட் வாட்டர்டா? அச்சா, ஓகே, ஹாட் வாட்டர் தான் அது. சரி சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ கை கழுவியாச்சு, நல்லா சூடாக இருக்குது. அங்கே போய் சாப்பிட உட்காரலாம். இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே உள்ள வந்து ஹிமாச்சல் பிரதேசில் இது வந்து ஒரு கல்யாணத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன். இது இங்கே எங்கேயாவது உட்காரணும், இங்கே உட்காந்துக்கலாம். நம்ம ப்ரோ எங்கே உட்காருறீங்க? சரி, இங்கேயே உட்காந்துக்கலாம். தெரியாத கல்யாண வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திருன்னு முழிக்கிறாங்க, யாரா அது வைங்க அப்படின்னு. இவங்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணோம், நாங்கள் வந்து கீழே ஒருத்தவங்க இன்வைட் பண்ணாங்க, அதனால தான் சாப்பிட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வந்து ஓகே கைஸ், ஓரளவுக்கு. ஸோ கைஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வர சொல்லியிருக்காங்க, நைட்டு தான் வந்து சாப்பாடு நல்லா இருக்குமா. இப்போ ஓரளவுக்கு எப்படின்னா அந்த சாம்பார் சாதம் மாதிரி இருந்துச்சுல, அதுதான் வந்து இப்போ சாப்பிட்டது. ப்ளஸ் வந்து கல்யாணத்துக்கு வெட்டுறதுக்காக ஆடு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஆசீர்வாத் தின் அப்படிங்கிறாங்க. ஆசீர்வாத் தின் அப்படின்னா வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்கள்ல, அது ப்ளஸ் வந்து ஹல்தி கா தின், 2 தான் இன்றைக்கி. கல்யாணம் வந்து நாளைக்கு தான். இப்போ நம்ம சாப்பிட்டோம்ல, அது வந்து மாப்பிள்ளை வீடு. இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு சில பேர் வந்து இங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆசீர்வாதம் பண்ணுறவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காண்டி அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே நிற்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பொண்ணு வீடு. அங்கேருந்து வர்றவங்கள வெல்கம் பண்ணி மறுபடியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போவாங்க.
கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த மேலதாளத்தோட வந்தாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்தவங்கள பூ கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. பாருங்கள் பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ரோஜா இதழ் மாதிரி எல்லாம் இவ்வளோ கலராக இருக்காங்க. இதுவே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா நேரம் குடைக்குள் மலை உனக்குள் நான் அப்படின்னு சொல்லிட்டு கவிதையாக சொல்லி விசார் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா போயிட்டு ஒரு ஈவினிங் 8 மணி போல் வருவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு தான் கல்யாணம். நாளைக்கு காலையிலேயே வந்துட வேண்டியதான். இவங்க இன்வைட் பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம வந்துட வேண்டியதான். ஸோ நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக வந்து இங்கே கல்யாண வீட்டுக்கு வந்தால் தான் ஃபங்க்ஷனை வந்து பார்க்கலாம். முதல்ல ஒரு பாலம் ஒன்று சொன்னல, அதாவது டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒரு பாலம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் ஹோட்டல் அண்ட் ரூம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சைடு வரலாம். அதாவது இது வந்து ஓல்டு மணாலி அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் நியூ மணாலி அந்த மால் ரோடுக்கெல்லாம் போகணும்னு வச்சிங்களேன், அது வந்து நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சோ இல்லை வந்து நடந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப தூரமாகும். அதுதான் ஒரு இங்கே இருக்கிற மைனஸு. மற்றபடி இந்த சைடு இந்த ஓல்டு மணாலியில் ரூம் எல்லாம் வந்து கம்மியான ப்ரைஸுக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே வந்து இங்கே நிறைய இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து இங்கே மால் ரோடு போகணும் அப்படின்னா அந்த டாக்ஸி எடுத்துகிட்டு, இந்த மாதிரி டாக்ஸி நிறையா இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் புக் பண்ணி தான் போகணும். நடந்து போனீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். ஆப்பிளுக்கான சீசன் இங்கே முடிஞ்சு, ஆனால் ஆப்பிள் வந்து இன்னும் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம நேபாளெல்லாம் பார்த்தோம்ல, ड्राई एप्पल, ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? पता है ग्रीन एप्पल, ये तो ऐसा नेपाल में भी मैं देखा था. नेपाल में था ग्रीन हाँ, नेपाल में कहाँ होना ग्रीन एप्पल? नहीं देखा. நேபாளில் பார்த்தோம்ல. ठंडी इलाके में ஸோ இது வந்து க்ரீன் ஆப்பிள் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு பார்ப்போம். मिलेगा, यही मिलेगा. कितना में एक 40 रुपीस. 40. பார்த்தீங்க. 30 ஆ, ये 20 20 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ வந்து விலை அதிகமாக சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆப்பிளோட சீசன் வந்து முடிஞ்சில்ல, அதனால தான் ரேட் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா நிறைய விறகுலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஸ்னோ டைம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து விறகுகளுக்கு வந்து நிறைய ஷார்ட்டேஜ் வந்து வரும். அதனால் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டாங்க. 3 டெம்பிளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 150 மீட்டர் தான். அப்போ அந்த டயத்தில் வந்து இதுதான் மணாலியாக இருந்து தான். நம்ம மால் ரோடெல்லாம் பார்த்தோம்ல, அது வந்து நியூ மணாலி. இப்போ இதை வந்து ஓல்டு மணாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ அங்கே தெரியுது பாருங்கள் கோவில், வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இதுதான் வந்து கோவில், மேலே கூட எழுதியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கீழே வந்து புராணி மணாலி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதோ இருக்குது கோவில். நம்ம ஊர் கோவிலில் அந்த நந்தி சிலையெல்லாம் இருக்கும்ல முன்னாடி, கோவிலுக்கு முன்னாடி, அது மாதிரி நினைக்கிறேன் இது. ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தி மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், கீழே வந்து கால்லாம் வச்சு வெறும் ஒரே ஒரு பாறைக்கல்லில் வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது. ஆனால் இதை பார்த்தா வந்து பாறையில் வந்து ஃபுல்லாக செதுக்கின மாதிரியே இருக்குது. ஸோ வழக்கம் போல் நான் வந்து கோவிலுக்கு வெளியில் நின்னே காமிக்கிறேன். ஏன்னா கோவிலுக்கு உள்ளே வந்து கேமரா அலௌடு கிடையாது. இதான் கோவிலோட அவுட்ரு வியூ. ப்ளஸ் அப்படியே அங்கேருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா வியூ கூட ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். அந்த சைடு வந்து ஸ்னோ மவுண்டன்லாம் இருக்குது. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் பழமையான கோவில் அப்படிங்கிறாங்க. மனு ராஜா அவங்களால வந்து கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவும் ஃபுல்லாகவே இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வுட்டு மரங்கள் இருக்குல்ல, அந்த மரத்தை வச்சே இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே பாருங்களேன், நான் கூட காட்டுறேன். இந்த பக்கத்தில் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, இதுதான் கல். ஆனால் அந்த பீம் இருக்குல்ல,
பில்லர் போட்டிருக்காங்கல்ல, பில்லர்லாம் வந்து மரம் தான். மேலே பாருங்கள், மரம் தெரியுதா? இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரியை நீங்கள் கூகுள்லேயோ குரோம்லேயோ தேடி பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு பெரும் வெள்ளம் வந்து இந்த உலகத்தை வந்து அழிச்சிருச்சான். அதில் வந்து நிறைய மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்களாம். ஸோ ரிஷி முனிவரும் அவங்களோட கூட சேர்ந்து ஒரு 7 முனிவரும் தவம் செஞ்சு இந்த உலகத்தை வந்து காப்பாற்றினதா புராண கதைகளை வந்து சொல்லப்படுது. அவங்க எங்கே உட்காந்து தவம் செஞ்சாங்க அப்படின்னா, இந்த இடத்துல உட்காந்து தான் தவம் செஞ்சு உலகத்தை வந்து காப்பாற்றினாங்களாம். இந்த கல்யாண வீட்டிலேருந்து நம்ம ரூமுக்கு இருக்கிற இடத்துக்கான தூரம் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம். 5 கிலோமீட்டர் தூரமும் நம்ம நடந்து தான் போயிட்டுருக்கோம். நாளைக்கு காலைல வந்து சீக்கிரம் வந்து இந்த கல்யாணத்தை பார்த்தா அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே ஹிமாச்சல் அந்த பொண்ணுங்க வந்து போடுற அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அவங்களோட கலாச்சாரத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் நாளைக்கு சீக்கிரமே எந்திரிச்சு இங்கே வரணும், நடந்தான் வரணும். நீங்கள் அங்கே நியூ மணாலிலேருந்து இங்கே ஓல்டு மணாலியெல்லாம் வருவீங்கல்ல, அதுக்கு வந்து டாக்ஸியில் வராமல் நடந்து வர்றதுக்கான பாதை தான் அது. இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போதில்ல, இதில் தான் நீங்கள் வந்து நடந்து வரணும். நான் இப்போ போனேன்ல அந்த வில்லேஜ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வழியாக தான் நடந்து போனேன். இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஆப்பிள் மரங்கள் இருந்தது. கொஞ்சம் இருட்டு நேரத்தில் வர்றது கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்கும். ரொம்ப தூரமாக மேலே வந்து சின்ன சின்ன வீடு இருக்குமே தவிர மற்ற ஆள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க இப்போ நான் வர்ற பாதையில். கைஸ், இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ரூமுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.